ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 85. அஸ்வின். சொல்லு விக்ரம், இன்னும் எதுக்காக தயங்குற? உன் மனசுலையும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த ஸ்ரீ என்னடா ஸ்ரீ, எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு எனக்காக நீ வரமாட்டியா? விக்ரம் தன் அருகில் இருந்த தலையணையை எடுத்து அவன் மீது ஓங்கி அடித்தவன், போடா லூசு, நான் உன் கூட தங்க மாட்டேன், நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்று கிளம்ப அதற்குள் அழைப்பில் இருந்த ரியா, என்ன அஸ்வின் இதெல்லாம் என்றால் அதிர்ச்சியாக. சட்டென்று ரியாவின் குரல் கேட்கவும் விக்ரம் அஸ்வின் என இருவருமே திகைத்து பார்க்க விக்ரம் தன் தலையில் அடித்தவாறு, ஸ்டூபிட், இப்படி எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்குறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் நம்ம பத்தி என்ன நினைப்பா என்று பொரிய தொடங்கி விட்டான். அஸ்வின், டேய் சும்மா விளையாட்டுக்கு தானடா, நான் பாத்துக்கிறேன், நான் அவகிட்ட பேசிக்கிறேன் விடு என்றவன் தன் போனை எடுத்துக்கொண்டு ரியாவை சமாதானப்படுத்தியபடியே அறையை விட்டு வெளியே சென்றான். விக்ரம், போயும் போயும் இவன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாத்தியா, என்ன சொல்லணும்? எனக்கு வாயும் சரியில்லை, கூட இருக்க சேர்க்கையும் சரியில்லை. ஐயோ, இவ வேற கோவிச்சுக்கிட்டாளான்னு தெரியலையே, போனை எடேண்டி என்று புலம்பியபடி படுத்து விட்டான். அஸ்வின், ரியா செல்லம், நான் சும்மா காமெடிக்கு தான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். ரியா கோபமாக, எது காமெடி? இதெல்லாம் ஒரு காமெடியா? எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு அஸ்வின் என்றால் அவனை ஒரு மாதிரி பார்த்தபடி. அஸ்வின், என்னடி இப்படியெல்லாம் சொல்ற? ரியா, வேற எப்படி சொல்ற? அன்னைக்கு ஆஃபீஸ்லையும் நீ இப்படி தான் நடந்துக்கிட்ட. இப்போ நீங்க 2 பேரும் மட்டும் தனியா ரூமில் இருக்கீங்க, இப்பவும் நீ இப்படி தான் நடந்துக்கிற. ஏதோ நான் லைனில் இருப்பதால் இதையெல்லாம் கண்டுபிடிச்சேன், இல்லைனா என் நிலைமை என்ன ஆகிறது? அஸ்வின், என்னடி நான் என்னமோ உன்னை ஏமாத்துற மாதிரி பேசுற? ரியா, எனக்கு உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. நீ எதுக்காக இப்போ விக்ரம் சாரை உன்னுடைய ரூம்ல தங்க வச்சிருக்க? அஸ்வின், விக்ரம் என்னோட ஃப்ரெண்டுடி, எங்க வீட்டுக்கு வந்திருக்கான், அப்புறம் எங்க ஸ்டே பண்ண வைக்கிறது, அதனால தான் என்னோட ரூம்ல தங்க வச்சிருக்கேன். ரியா, இல்ல, எனக்கு உன் மேல சந்தேகமா தான் இருக்கு அஸ்வின். கல்யாணத்துக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கணும். அஸ்வின், இப்போ என்னை என்ன பண்ண சொல்ற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுனேன்னு சொல்றேன்ல. ரியா, நீ நாளைக்கு காலையில் ரெடியாயிரு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். ரியாவின் வார்த்தையில் அதிர்ச்சியான அஸ்வின், என்னது ஹாஸ்பிட்டலா? இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல்? ரியா, எதுக்கும் உன்னை செக் பண்ணிட்டு வந்துடலாம். உனக்கு விக்ரம் சார் மேல தான் ஓவரா ஃபீலிங்ஸ் வருது. அஸ்வின், பொடி லூசு, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேண்டி. அவனுக்கும் ஸ்ரீக்கும் ஏதோ சண்டை, அதனால அவனை சமாதானப்படுத்துவதற்காக சும்மா இப்படி பண்ண. நீ உடனே என்னையே சந்தேகப்படுறியா? ரியா, இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. நானே 2 டைம்ஸ் நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்றத பார்த்துட்டேன். மார்னிங் ஹாஸ்பிட்டல்ல உன்னை செக் பண்ண போறேன், ரெடியா இரு என்றவள் பட்டென்று அழைப்பை துண்டித்தாள். அறையினுள் நுழைந்த அஸ்வின், எல்லாம் முன்னால் தாண்டா, பாரு இப்போ அவ கோச்சுக்கிட்டா. விக்ரம் தன் 2 கைகளையும் தலைக்கு கொடுத்தவாறு, உன்னை யாருடா அப்படியெல்லாம் பேச சொன்னா? உன் வாய் தான் சும்மா இல்லாமல் உன்னை மாட்டி விட்டுடுச்சு. அஸ்வின் பாவமாக, டேய் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. நாளைக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போய் செக் பண்ண போறாளாம். அஸ்வினின் வார்த்தையில் விக்ரமிற்கு சிரிப்பு பீறிட்டு கிளம்ப படுத்து இருந்தவன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தபடி விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கிவிட்டான். அஸ்வின், என்னுடைய நிலைமையை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? உனக்காக பேச போய் இப்போ என்னுடைய நிலைமையை பாரு எங்க வந்து நிக்குதுன்னு. விக்ரம், நானா உன்கிட்ட அப்படியெல்லாம் பேச சொன்னேன்? நீ எப்போ பார்த்தாலும் இப்படிதான் என் மேல இருக்கிற பாசத்தை ஓவர்ஃப்ளோவா காட்டுவ. அதான் இப்போ ரியா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. அஸ்வின் மீண்டும் விக்ரமின் கைகளை பிடித்து கொண்டு, பாரு, ரியாவும் என்கிட்ட சண்டை போடுறா, ஸ்ரீயும் உன்கிட்ட சண்டை போடுறா. இவங்க 2 பேரும் நமக்கு தேவையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு என்று மீண்டும் பழைய பாணியில் பேச விக்ரம் அவனின் மீது மீண்டும் தலையணையால் முத்த தொடங்கினான். இப்படியே அவர்களின் இரவு கலகலப்பாக சென்றது. மறுநாள் மீதம் இருந்த அனைத்து வேலைகளையும் அவசர அவசரமாக முடித்துவிட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டு விட்டான் விக்ரம். அஸ்வின், என்னடா அவசரம், பொறுமையா போகலாம்ல? விக்ரம் கோவமா போனை வச்சுட்டாடா, அதுக்கப்புறம் என் போனை எடுக்கவே மாட்டேங்கிறா, கோச்சுக்கிட்டா போல இருக்கு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். அஸ்வின், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், இப்படி பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஓடுறியே? விக்ரம், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் கீ பொண்டாட்டிக்கிட்ட தானே இருக்கு என்றபடி புறப்பட்டான். ஸ்ரீயை பார்த்து நீ பயப்படுகிறாய் என்று யாராவது கூறினால் விக்ரமிற்கு கோபத்திற்கு பதிலாக இப்பொழுதெல்லாம் வெட்க புன்னகைதான் அரும்புகிறது. ஏனோ தெரியவில்லை, ஸ்ரீயை பற்றி எண்ணும் பொழுதே பனி என கரைந்து விடுகிறான். வீட்டினுள் நுழைந்தவன் தன் அறை உட்பட எங்கு தேடியும் தேஜா ஸ்ரீ எங்கும் காணவில்லை. விக்ரம், ஒருவேளை நிஜமாவே கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாளா என்று எண்ணியபடி அந்த வீட்டில் பணிபுரியும் வேலம்மாளிடம், வேலம்மாள் ஆண்டி, எங்க ஸ்ரீயை காணும்? வேலம்மாள் புன்னகையோடு,
அதுவா தம்பி, நம்ம அம்மா தான் ஸ்ரீ பாப்பாவை கீழே இருக்கிற ரூம்ல தங்க வைக்க சொன்னாங்க. விக்ரம் அதிர்ச்சியாக, வாட், எதுக்கு? வேலம்மாள், அது தம்பி, இன்னும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடியல. அதான் அம்மா இன்னைக்கு ஜோசியரை வர வச்சு தேதி குறிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கக்கூடாது. அதனால் ஸ்ரீ பாப்பாவை கீழே தங்கிக்க சொல்லி அந்த ரூமை ரெடி பண்ணி தர சொன்னாங்க. நான் தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்தேன் என்று கீழ் இருக்கும் அறையை நோக்கி கை காட்டினார். உடனே விக்ரம் அந்த அறையை நோக்கி விரைய அவன் கதவை திறப்பான் என்பதை சற்றும் எதிர்பார்க்காத ஸ்ரீ உள்ளிருந்து கதவை திறக்க அவளும் கதவில் தான் கையை வைத்தாள். சரியாக அதே நேரம் விக்ரமும் கதவை உள்பக்கமாக திறக்க அதில் நிலை தடுமாறிய ஸ்ரீ கீழே விழ செல்ல விக்ரம், ஹே பாத்துடி என்றபடி அவளை தாங்கி பிடிக்க சென்றான். ஆனால் பாவம், கீழே கிடந்த டோர்மேட் அவனின் காலை இடறிவிட அவனும் நிலை தடுமாறி ஸ்ரீயின் மேலேயே சாய்ந்தான். அதில் ஸ்ரீ முற்றிலுமாக பேலன்ஸ் செய்ய முடியாமல் தரையில் விழ அவளின் தலை தரையில் படாதவாறு தன் கைகளை கொண்டு அவளின் தலைக்கு முட்டு கொடுத்தான் விக்ரம். பிறகு இவனும் அவளின் மேலேயே படர்ந்து விட எதிர்பாராத விதமாக மீண்டும் இருவரின் இதழ்களும் முற்றுகையிட்டது. கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாத விக்ரம் அதை சரியாக உபயோகித்துக் கொண்டான். அதில் செய்வதறியாது திகைத்து போன தேஜுவிற்கு சட்டென்று தன் அத்தையின் வார்த்தைகள் மனக்கண் முன்பு போக தன்னால் முடிந்த மட்டும் அவனை தன்னிடமிருந்து பிரிக்க போராடி கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கான பலன்தான் பூஜ்யம். என்னதான் அவன் மென்மையாக ஸ்ரீயிடம் நடந்து கொண்டாலும் அவனின் பிடி அவ்வளவு வலுவாக இருந்தது. அவன் கையை கூட நகர்த்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள் தேஜாஸ்ரீ. ஆனால் விக்ரமின் நிலையே இங்கு வேறாக தான் இருந்தது. இதற்கு முன்பும் இப்படி எதிர்பாராத விதமாக நடந்திருக்கிறது. ஆனால் அப்பொழுதெல்லாம் தோன்றாத ஏதோ ஒரு உணர்வு விக்ரமிற்கு இம்முறை தோன்றியது. அது இவள்தான் தன் காதலி என்று தெரிந்த பிறகு அவளின் மீது ஏற்பட்ட உரிமையினாலோ என்னவோ தெரியவில்லை. எதிர்பாராத விதமாக நடந்துவிட்டது என்று கூறி அவளை விட்டு பிரிய மனம் முன்வரவில்லை. இந்த நொடி இப்படியே தொடர வேண்டும் என்று அவனின் மூளை உரைத்து கொண்டே இருந்தது. இப்படியே எவ்வளவு நேரம் தேஜாஸ்ரீயை தன் விரலை கூட அசைக்க விடாமல் அவன் கட்டுக்குள் வைத்திருந்தானோ தெரியவில்லை. யாரோ கதவை தட்டும் ஓசையில் விருப்பமே இன்றி அவளை விட்டு பிரிந்தவன், ச்ச, யார் அது இந்த நேரத்துல என்றான் சலிப்பாக. அவனின் முகமே அவ்வளவு அதிருப்தியை காட்டியது. ஆனால் தேஜாஸ்ரீக்கு இப்பொழுது எப்படி செயலாற்றுவது என்றே தெரியவில்லை. தன் நிலை மறந்தவளாய் அவனையே பார்த்தபடி இருந்தாள். அதில் விக்ரமின் பார்வை தேஜாஸ்ரீயின் மீது மீண்டும் படிய அவளின் சிவந்த முகமும் அதரங்களும் அவனை மேலும் முன்னேற தூண்ட கதவை யாரோ தட்டியதையே மறந்தவனாக மீண்டும் அவளுக்குள் மூழ்கி போனான். தன் நிலை மறந்த ஸ்ரீயும் அவனை தடுக்க கூட முயற்சிக்காமல் அவனின் ஆழ்ந்த முத்தத்தில் திண்டாடி போனாள். சற்று நேரத்தில் மீண்டும் கதவு பலமாக தட்டப்பட அதில் இருவரும் சட்டென்று பிரிந்தவர்கள் அவசரமாக எழுந்து நிற்க ஸ்ரீக்கு விக்ரமை எதிர்கொள்ளவே முடியாமல் வெட்கம் அவளை பிடுங்கி தின்றது. அவனின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் அவன் அருகில் நிற்பதற்கே மூச்சு முட்டுவது போல் இருக்கவும் அங்கிருந்து அவசரமாக குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். சிவந்த முகத்துடன் தன்னை எதிர்நோக்க முடியாமல் ஓடும் ஸ்ரீயை பார்த்த விக்ரமிற்கும் வெட்க புன்னகை அரும்பியது. தன் கழுத்தை தேய்த்தபடி தன்னை சற்று ஆசுவாசப்படுத்தியவன் சிரித்தபடியே சென்று கதவை திறக்க அங்கே அவனின் அம்மா தான் நின்றிருந்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத விக்ரம் சற்று தடுமாற்றத்துடன், மாம், என்ன மாம் என்றான் தடுமாறியபடி. ராஜேஸ்வரி அவனின் முகத்தை வைத்தே இங்கு நடந்ததை யூகித்தவர் சங்கடத்தோடு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் விக்ரம், நீயும் ஸ்ரீயும் ஹாலுக்கு வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்றவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 86. குளியல் அறைக்குள் புகுந்தவளுக்கு இன்னமும் படபடப்பு அடங்கவில்லை. கண்ணாடியில் தன் முகத்தை பார்ப்பதற்கே வெட்கமாக இருந்தது. இதற்கு முன்பும் 2 முறை இப்படி நடந்திருந்தாலும் விக்ரம் சட்டென்று இவளிடமிருந்து பிரிந்து விடுவான். ஆனால் இப்பொழுது அப்படி அல்லாமல் இவளை மொத்தமாக திண்டாட செய்து விட்டான். அதில் தேஜாஸ்ரீக்கும் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்ததோ என்னவோ. அவளுக்கு தன்னை சமன் செய்யவே சற்று நேரம் தேவைப்பட்டது. பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் மீண்டும் தன் நிலை அடைந்தாள். ஆனாலுமே முற்றிலுமாக அவளால் இதிலிருந்து வெளிவர முடியவில்லை. விக்ரமின் செயலே மீண்டும் மீண்டும் நினைவு வந்தபடி இருந்தது. மெதுவாக குளியலறையின் கதவை திறந்து தன் தலையை மட்டும் வெளியே விட்டபடி எட்டி பார்த்தவள் விக்ரம் அறையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பிறகே வெளியில் வந்தாள். ஆனாலும் அவள் அறியாத ஒன்று இவளின் வரவுக்காகவே விக்ரம் குளியல் அறையின் அருகில் இவள் அறியாமல் ஒளிந்திருக்கிறான் என்பதுதான். விக்ரம் தன் கண்ணில் படாமல் போகவும் அவன் அறையை விட்டு வெளியேறிவிட்டான் என்று எண்ணிய பிறகுதான் ஸ்ரீக்கு சீரான மூச்சே வந்தது. மெதுவாக குளியலறையை விட்டு வெளியே வந்தவள், அப்பாடா, நல்ல வேலை போயிட்டார் என்று பெரும் மூச்சு விட்டபடி திரும்ப அங்கே 2 கைகளையும் கட்டியபடி இவளை பார்த்து புன்னகை செய்து கொண்டு நின்றிருந்தான் விக்ரம்.
அவனை பார்த்த ஸ்ரீக்கு மீண்டும் எங்கே சென்று ஒளிந்து கொள்வது என்று தெரியவில்லை. விக்ரம் அவளை நோக்கி முன்னேற அதில் ஸ்ரீ எங்கே இவன் மீண்டும் விட்டதில் இருந்து தொடங்கப் போகிறானோ என்று எண்ணியவள், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றாள் அவசரமாக. ஆனால் அவளின் பார்வை மட்டும் விக்ரமின் முகத்தை நோக்கவே இல்லை. அங்கும் இங்குமாக வட்டம் அடித்து கொண்டே இருந்தது. விக்ரம் ஒவ்வொரு எட்டுகளாக அவளை நோக்கி முன்னேறியவாறே, சொல்லு. அவன் சாதாரணமாக பேசுவது கூட இவளருக்கு தற்பொழுதைய மனநிலையில் ஒரு மார்க்கமாகவே தோன்ற அவனை மேலும் தன்னை நோக்கி முன்னேற விடாமல் அவனின் நெஞ்சின் மீது கையை வைத்து தடுத்தவள், அத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேரேஜ் முடிகிற வரைக்கும் நாம தனித்தனியா தான் ஸ்டே பண்ணணுமாம், அதனால தான் நான் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்கேன் என்று விளக்கி கூறினாள். விக்ரம் அவளின் முகத்தில் நடனமாடி இவனுக்கு எரிச்சலை உண்டாக்கும் அவளின் முடி கற்றையை தன் கைகளால் எடுத்து அவளின் காதுக்கு பின்னே நகர்த்தியவாறு, ஏன் இந்த ஹேர் சும்மா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு என்றான். ஸ்ரீ இவனின் வார்த்தையில் நாம் என்ன கூறுகிறோம், இவர் என்ன கூறுகிறார் என்றபடி அவனை பார்க்க விக்ரம், ஆமா நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, யாருக்கு மேரேஜ்? ஸ்ரீ, அப்போ இவர் அம்மா இவர்கிட்ட இன்னும் எதுவும் சொல்லலையோ என்று எண்ணியவள், நீங்க எதுவா இருந்தாலும் அத்தைக்கிட்டேயே கேட்டுக்கோங்க, அவங்களும் நீங்க வந்ததும் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரம் மேலும் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தவன், ஏன் நீ சொல்ல மாட்டியா என்று அவளின் முகத்தருகே குனிந்து கேட்க, அவ்வளவுதான், இதற்கு மேல் நகர்ந்து செல்ல வேண்டுமென்றால் சுவற்றை இடித்து கொண்டுதான் அடுத்த அறைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் சுவற்றோடு ஒன்றியபடி நின்றிருந்தாள் ஸ்ரீ. விக்ரம் தன் தாயின் வார்த்தைக்கு அடுத்த நிமிடமே சென்று நிற்கும் மகன் இன்று தன் காதலியுடன் இருப்பதில் தன் தாயையே மறந்து போனவனாக நின்றிருந்தான். விக்ரமின் முகத்தருகே ஸ்ரீக்கு வார்த்தைகளே எழவில்லை. அதற்குள் மீண்டும் கதவு தட்டப்படும் ஓசை கேட்க அப்பொழுதுதான் தன் தாயின் வார்த்தைகள் விக்ரமின் மூளைக்கு உரைத்தது. தன் தலையில் கையை வைத்தவன், ஓ காட், அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னாங்க, உன்னால் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் என்று ஸ்ரீயின் மீதே மொத்த பழியையும் தூக்கி போட்டான். ஸ்ரீ, நானா உங்களை போக வேண்டாம்னு சொன்னேன், நீங்க தான் என்னையும் சேர்த்து போக விடாம இப்படி நிக்கிறீங்க என்று தங்களுக்குள் இருக்கும் சிறிய இடைவெளியை சுட்டி காட்டினாள். விக்ரம், சும்மா என்ன சொல்லாத, நீ தான் ஏதேதோ பேசி என் மைண்டை மாத்திட்ட. ஸ்ரீ, நான் என்ன பேசினேன், நீங்க தான் மறைஞ்சு நின்று இப்படியெல்லாம் செய்றீங்க என்று இருவரும் மாற்றி மாற்றி தங்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டிருக்க மீண்டும் கதவு தட்டப்பட்டது. அதில் அவசரமாக சென்று கதவை திறந்த விக்ரம் வேலம்மாள் நின்றிருப்பதை பார்த்து, மாம் கூப்பிட்டாங்களா? வேலம்மாள் ஆமாம் என்பது போல் தலையசைக்க, விக்ரம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க என்று அவரை அனுப்பி வைத்தான். தேஜா ஸ்ரீயையும் தன்னுடன் அழைத்து கொண்டு தன் தாயை நோக்கி சென்றான். இவர்கள் இருவரையும் பார்த்த ராஜேஸ்வரி, என்ன விக்ரம், நான் உன்னை வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, இப்போதான் வந்திருக்க? விக்ரம், மாம், உங்க மருமக தான் என்னை போக விடாமல் வச்சிருந்தா என்று ஸ்ரீயின் மீதே பழி போட்டான். ஸ்ரீ, ஐயோ அத்தை, இவர் சொல்வதெல்லாம் நம்பாதீங்க, நான் அப்போவே சொன்னேன், அத்தை உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்கன்னு, இவர் தான் போகாமல் சும்மா பேசிக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தார் என்று அவனை பற்றிய குற்றப்பத்திரிகையை வாசித்தாள். ராஜேஸ்வரி, சரி சரி, நான் சொல்வதை 2 பேரும் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. விக்ரம், உங்களுக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணக்கூடாது, அதனால தான் ஸ்ரீக்கு கீழே இருக்கிற ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். விக்ரமிற்கு அங்கே நிற்கவே முடியவில்லை. ஓகே மாம், எனக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, நான் கிளம்புறேன் என்றவன் அவசரமாக தன் அறைக்கு ஓடிவிட்டான். ஸ்ரீ என்ன கூறுவது என்று தெரியாமல் விழித்து கொண்டே நின்றிருக்க அவளை தன் அருகில் அமரச் செய்த ராஜேஸ்வரி அவளின் கையை பிடித்து கொண்டு, இனிமே நீ தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், எனக்கு அப்புறம் என்னுடைய இடத்தில் இருந்து நீ தான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்தணும். ஸ்ரீ பதட்டமாக, என்னத்த இப்படியெல்லாம் பேசுறீங்க? ராஜேஸ்வரி, என்னுடைய மருமக நீதானே, அப்போ எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிற பொறுப்பு உனக்கு தானே இருக்கு. என்னுடைய கணவர் போனதிலிருந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு இழப்பையும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை, அதனால் என்னுடைய மனசை கல்லு மாதிரி மாற்றிக்கிட்டேன். இப்போ விக்ரமுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, இன்னும் மித்ராவுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா போதும், என்னுடைய கடமை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும் என்றார் ஒரு தாயாக. அப்பொழுதுதான் மித்ராவை பற்றிய சிந்தனையே ஸ்ரீக்கு எழுந்தது. இதை எப்படி ராஜேஸ்வரியிடம் கூறுவது? எவ்வளவு தைரியமானவராகவும் வலிமையானவராகவும் இருந்தாலும் கூட தன் மகள் இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறாள் என்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று எண்ணிய ஸ்ரீ விக்ரமிடம் இதை பற்றி பேசிவிட்டு பிறகு ராஜேஸ்வரியிடம் கூறிக்கொள்ளலாம் என்று அதை பற்றி எதுவும் பேசாமல் விட்டுவிட்டாள். ராஜேஸ்வரி, என்ன ஸ்ரீ, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்க? ஸ்ரீ அவரின் கைமேல் தன் கையை வைத்தபடி, இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா அத்தை? இனிமே இது என்னுடைய குடும்பம், நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்துகிற பொறுப்பு இனிமே எனக்கும் இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய எல்லா ஆசையையும் நான் நிறைவேற்றுறேன்.
என்றாள் மனப்பூர்வமாக. அதில் ராஜேஸ்வரியின் உள்ளம் மகிழ்ந்து போனது. அப்போது அறையில் இருந்து வெளியே வந்த புருஷோத்தம்மன், அப்படியே எனக்கும் ஒரு ஆசை இருக்கு ராஜி, அதையும் உன்னுடைய மருமகள் கிட்ட சொல்லி நிறைவேற்றி கொடுக்குறியா? ராஜேஸ்வரி, என்னன்னா இது? உங்களுடைய பொண்ணுகிட்ட நீங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசலாமே. உங்க 2 பேருக்கும் நடுவில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு என்றார் புரியாமல். ஸ்ரீயும் அதே எண்ணத்துடன் தான் புருஷோத்தம்மனை புரியாமல் பார்க்க, புருஷோத்தம்மன் வருத்தமான குரலில், ஆனா ஸ்ரீ நடந்து கொள்வது எல்லாம் பார்த்தா அப்படி தோணலையேமா. அவளுக்கு என்னமோ நான் தான் அவளுடைய அப்பா என்பதில் ஒரு பிடிப்பில்லாத மாதிரியே இருக்கு. சின்ன வயசுலேயே ஸ்ரீயை விட்டு பிரிஞ்சது என்னுடைய தப்பில்லையே. மற்றவங்களுடைய சதியினால தான் நானும் என் பொண்ணும் பிரிஞ்சிருந்தோம். ஆனா உண்மை தெரிஞ்ச பிறகு கூட என் பொண்ணு என்கிட்ட அப்பான்னு உரிமையோடு நடந்துக்க மாட்டேங்கிறா. மற்றவங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி தானே என்கிட்டயும் நடந்துக்கிறா. அவரின் வார்த்தையில் அவ்வளவு ஏக்கம் இருந்தது. மேலும் தொடர்ந்தவர், ஒருவேளை அவளுக்கு அவளை வளர்த்தவங்களை தான் பிடிச்சிருக்கோ என்னவோ. இந்த ஜென்மத்தில் எனக்கு உறவுகள் இருந்தாலும் நான் யாரும் இல்லாத அனாதை மாதிரி தான் இருக்கணும் போல இருக்கு என்றார் விரக்தியாக. ஸ்ரீ, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எப்படி நான் மட்டும்தான் உறவோ, எனக்கும் அப்படிதான். உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? நீங்க இல்லைன்னா நானும் அனாதை தான் என்றாள் வருத்தமாக. புருஷோத்தம்மன், நீ எப்படிமா அனாதையாகுவ? உனக்கு தான் உன்னை வளர்த்தவங்க இருக்காங்களே. ராஜேஸ்வரி, என்னன்னா பேசுறீங்க நீங்க? புருஷோத்தம்மன், எனக்கு அப்படிதான் தோணுது ராஜி. என் பொண்ணு நான் தான் அப்பான்னு தெரிஞ்ச பிறகு கூட என்கிட்ட உரிமையோட பேச மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, என் பொண்ணு என்கிட்ட நல்லா பேசணும். அவளை நான் சின்ன வயசுல கூப்பிட்டு போக முடியாத இடத்துக்கெல்லாம் இப்போ அவளை கூப்பிட்டு போகணும்னு தோணுது. ஆனா அவ என்கிட்ட ஏனோ தள்ளியே இருக்கா. அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. இதற்கு ராஜேஸ்வரி எந்த பதிலும் கூறவில்லை. எதுவாக இருந்தாலும் ஸ்ரீயே பேசட்டும், அவர்களுக்குள் பேசினால்தான் இதற்கு ஒரு தீர்வு வரும் என்று எண்ணியவர் எதுவும் கூறாமல் அமைதி காத்தார். ஸ்ரீ தன் தந்தையை நோக்கி எழுந்து சென்றவள், ஏன்பா இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? என்னை சின்ன வயசுல இருந்து வேற ஒருத்தவங்க வளர்த்திருந்தாலும் நான் உங்க மகள் தானே. அது என்னைக்குமே மாறாது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். திடீர்னு நீங்க தான் என்னுடைய அப்பா என்று சொன்னதும் என்னால் உங்களிடம் ஒன்றி போக முடியல. நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே நீங்க வருத்தப்படுற மாதிரி இருக்காதுப்பா என்றவள் புருஷோத்தம்மனின் எண்ணத்தை மாற்றும் பொருட்டு, சரி வாங்க, நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம் என்று அவரை அழைத்து கொண்டு அன்றைய நாள் முழுவதையும் அவருடன் கழித்தாள். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.